ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் ஊழிய குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையாக எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று கால வேளைகளை தேவனோடு உறவு கொண்டீர்களா? உயிருள்ள ஆண்டவரிடத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நின்றீர்களா? உறவாடினீர்களா? நீங்கள் உறவாடினது உண்மை என்று சொன்னால், வேதத்தை வாசித்தது உண்மை என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியான உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை தெய்வம் பேசினார் சாமுவேலிடத்தில். சாமுவேல், நீ எழுந்து உன் கொம்பையின் தைரியத்தால் நிரப்பிக்கொண்டு ஈசாயின் வீட்டிற்கு கடந்து போ. அவன் குமாரனில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை அவன் வீட்டிற்கு கடந்து போகும்போது அவன் வீட்டில் உள்ளவர்களை பலிப்பீடத்தில் முன்னதாய் அலை. பலிப்பீடத்தில் இருக்கும்போது நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொன்னார். ஈசாயை அழைத்தார் சாமுவேல். அவன் குமாரர்கள் வந்தார்கள். அவன் குடும்பம் வந்தது. தேவனுக்கு முன்னதாய் நின்றார்கள். சாமுவேல் முதல் குமாரனை பார்த்தார். கர்த்தர் சொன்னார், இவன் அல்ல நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். 2வது இல்லை, 3வது இல்லை. 7 பேரும் கடந்து போனார்கள். எங்கே? தேவனுக்கு முன்னதாய் பலிப்பீடத்தில் நிற்கும்போது தேவன் உன்னை அபிஷேகத்தால் நிரப்புவா. பலிப்பீடத்தில் நிற்கும்போது தேவன் உன்னை அளவில்லாமல் நிரப்புவா. ஜெப அக்கினியால் நிரப்புவா. பலிப்பீடத்தில் நிற்கும்போது உன் சகோதரன் மத்தியிலே, உன் குடும்பத்தின் மத்தியிலே, உன் உடன்பிறப்பின் மத்தியிலே நீ உயர்ந்திருக்கும்படி ஆச்சுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ செய்ய வேண்டியது என்ன என்பது நான் அப்பொழுது சொல்வேன். எப்பொழுது? அங்கிருந்து புறப்படும் போதெல்லாம் சொல்லலை, உன் கொம்பை நிரப்பிட்டு போன்னு தான் சொன்னார். ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை பலிப்பீடத்தில் வைத்து தான் சொல்கிறார். எலியா தேவனுடைய மனிதன் இடிந்து கிடந்த பலிப்பீடத்தை செப்பனிட்டான் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் பலிப்பீடமாகிய என்னுடைய உள்ளத்தை, என் ஆவி ஆத்துமா சரித்தை தேவனுக்கு முன்னதாய் சரி செய்வோம் என்று சொன்னாள். அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அபிஷேகத்தால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம் சாமுவேலிடத்தில் ஆலோசனை கொடுத்தார். சாமுவேல், இந்த தாவீது தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இவன் குடும்பத்தின் பார்வைக்கு இவன் ஆடு மேய்க்கிறவன். ஆனால் என்னுடைய பார்வைக்கு அவன் விலையேறப்பட்டவன். நீ செய்ய வேண்டியது இதுவே. இவனை அபிஷேகம் செய், இவனை அபிஷேகம் செய். என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாத சூழ்நிலையில் கலங்கி நிற்கின்றீர்களோ, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை, இந்த காரியத்திற்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல நினைக்கிங்களா? கலங்காதிருங்கள். வேதம் சொல்கிறது, தாவீது மேலே அவன் அபிஷேகம் பண்ணின போது அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். உங்களோடு கூட இருக்கிற தேவன். நீங்கள் என்ன செய்யணும்னு பலிபீடத்தில் நின்று ஆண்டவருடைய ஆலோசனை கேட்பீர் என்று சொன்னால், உன் குடும்பத்திற்கு, உன் பிஸ்னஸிற்கு, உன் கையின் பியாசங்களுக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் வேலை ஸ்தலங்களுக்கு என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தேவன் தெளிவாய் பேசுவார். அவர் பேசுகின்ற தேவன். சாமுவேலிடத்தில் பேசினவர், ஆபிரகாமிடத்தில் பேசினவர், மோசேயிடத்தில் பேசினவர், என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அவர் பேசுவார். அவர் பேசுவார். நிச்சயமாக அவர் பேசுகிற தேவன். பேசுகிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு நீ சொல்லித்தாரும், எனக்கு கற்றுக்கொடும். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து நீர் பேசுவீராக. அப்பா தகப்பனே, பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாய் பேசுவீராக. ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. God bless you.